தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமேன். இன்றைய செய்தியானவை அமலோத்பவ மாதாவின் சிறிய வரலாறு. அமலோத்பவ மாதா என்பது இயேசுவின் தாய் மரியாள் பொறுக்கும்போதே பாவமில்லாமல் இறைவனால் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாவமற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டதை என்பதையும் குறிக்கிறது. இதனை கத்தோலிக்க திருச்சபையில் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி மரியாவின் அமலோத்பவ விழாவாக கொண்டாடுகிறார்கள். இது மரியாளின் தூய்மையையும் இறைவனின் மாபெரும் அருளையும் போற்றும் ஒரு சிறப்பு பண்டிகையாகவும் கொண்டாடுகிறார்கள். வரலாற்று பின்னணி. அமலோத்பவ மரியாளின் பிறப்பு நிலை, பாவத்திலிருந்து விலக்கப்பட்ட நிலை பற்றி பல நூற்றாண்டுகளாக திருச்சபையில் போதிக்கப்பட்டு வந்தனர். இறுதியாக 1754ஆம் ஆண்டு போப் 10ஆம் பயாஸ் இதனை மறைமுடிவு என அறிவித்தார். பிறப்பின் பொருள். அமலோத்பவம் என்றால் மாசற்ற பிறப்பு அல்லது பாவமற்ற தொடக்கம் என்று பொருள். மரியாளின் கருவுறுதல் இயேசுவின் பிறப்பின் பொருட்டு பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட தூய்மையாக தொடங்கியது. முக்கியத்துவம். பாவமற்ற பிறந்த தாய் மரியாள் மனித குலத்தின் மீட்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் பிறக்கும்போதே இறைவனால் பாவத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார் என்பதே இதன் மையக் கருத்து. இறைவனின் வரம். இதனால் மரியாளுக்கு ஒரு தனிப்பட்ட பாக்கியம். இயேசுவின் பணியின் நிமித்தம் கடவுள் அவருக்கு அளித்த சிறப்பு வரமாகும். கொண்டாட்டம். மரியாளின் அமலோத்பவ விழா கத்தோலிக்கர்கள் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். இது மரியாவின் தூய்மையையும் இறைவனோடு அவரது நெருங்கிய உறவையும் நினைவு கூறுகிறது. கலை மற்றும் பக்தி. அமலோத்பவ அன்னை மரியாள் பல ஓவியங்களிலும் சிலைகளிலும் சித்தரிக்கப்படுகிறார். அவர் பாவமான இருளுக்கு எதிரான ஒளியாக காட்டப்படுகிறார். சுருக்கமாக, இமாக்குலேட் மாதா வரலாறு என்பது இயேசுவின் தாயான மரியாளின் பிறப்பு, இளைய பாவத்திலிருந்து காக்கப்பட்ட தூய்மையை குறிக்கும் ஒரு கத்தோலிக்க பாரம்பரியமாகும். ஆமேன்.